பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுநாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சீன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம், அதில் 114 சங்கீதம் 1 வசனம். சங்கீதம் 116:1. கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். இன்றைய தினம் இதை கேட்டுக் கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். சங்கீதக்காரர் நம்மளை அழைக்கிறார் அவரில் அன்பு கூறுவதற்காக, கர்த்தரில் அன்பு கூறுவதற்காக. சங்கீதக்காரர் தேவன் மேல மிகவும் பிரியமாக இருந்தார். ஏன்னா ஆடு மேய்த்து கொண்டிருந்தவரை, வனாந்தரத்துல தனிமையில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவரை ராஜாவாக கோபுரத்தின் மேல கொண்டு வந்து அமர்த்தினார். அவர் சந்ததியில தான் பிறந்தார் இயேசு கிறிஸ்து. அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்களீங்க. அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது, தேவனிடத்தில் கொண்ட அன்புதான் சங்கீதக்காரர் வனாந்தரத்தில் இருக்கும் போது சகல இரவிலும் சரி, பகலிலும் சரி, பணியிலும் சரி, எதுலையுமே அவர் ஒன்றும் கஷ்டப்படாம அவர் சந்தோஷமாக இருக்க முடிந்தது. அவர் கோலியாத்தை எடுக்கும் போது என்ன சொல்லிட்டு போனாரு? ஜீவனுள்ள தேவனாகிய இவரோட வர நீ நிந்தித்த தேவனுடைய துணையோடு வருகிறேன் அப்படின்னு போனார். அவர் பணவளத்தெல்லாம் எதிர்பார்த்து நம்பல. அவரு கொடுத்த சவுல் ராஜா கொடுத்த கத்தி இதெல்லாம் அவர் எடுத்துட்டு போல, வெறும் கல்லு ஒரு கவன் எடுத்துட்டு போனாரு. 5 கல்லுகளும் கூழாங்கற்களும் ஒரு கவன் எடுத்துட்டு போனாரு. அப்ப தேவ அன்புதான் அவரை அந்த இடத்துல போய் நிறுத்துச்சு, ராஜாவாக நிறுத்துச்சு. அதே போல நம்ம ராஜாக்களாக இருப்பதற்காக, ஆசிரியர்கள் இருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆனா சங்கீதக்காரர் ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு, என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினா. கர்த்தர் நம்மளோட சத்தத்தையும் அவர் கூப்பிடுகிற சத்தத்தையும் நம்மளோட விண்ணப்பத்தையும் கேட்டு பதில் தர வல்லவராக இருக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு உணவளிக்கிற தேவன் இந்த உங்க கூப்பிடுகிற சத்தத்துக்கும் உங்கள் விண்ணப்பத்துக்கும் செவி கொடுக்க ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம உண்மையான மனமகிழ்ச்சியுடன் தேவனை தேடுகிறோமா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க 3 பேரும் சொன்னாங்க, கர்த்தரை காப்பாத்தினாலும் அவரை துதிப்பேன், காப்பாற்றாம போனாலும் அவரை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னாங்க. அந்த நிச்சயத்துல நம்ம இருக்கணும். நம்ம தேவனை துதிக்கிறோம், அன்பா இருக்கிறோம். உண்மைதான், தேவன் நமக்கு செய்தால் அன்பாக இருக்கிறோம். தேவன் ஒரு காரியத்தை டிலே பண்ண வச்சுட்டீங்களே, நம்ம தேவனை எத்தனை கேட்க இவ்வளவு வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனா தேவன் என் விண்ணப்பத்துக்கு பதிலே தரமாட்டேன்றாரு அப்படின்ட்டு நம்ம விலகி விடுகிறோம், சோறு வந்து விடுகிறோம். ஆனா சங்கீதக்காரர் போல எப்பொழுதும் தேவனை துதிக்கும் துதி, கர்த்தரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். அவர் சொன்னது போல நம்ம தேவனை எப்பொழுதும் மென்மேலும் தேவனை துதித்துக் கொண்டிருப்பதற்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை துதிக்க துதிக்க நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். துதி ஒன்றுதான் நம்மளை தேவனிடத்தில் கொண்டு போய் சேரும். துதி ஒன்றுதான் நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், வியாதிகள், வறுமை என்ன வரனாலும் பரவாயில்ல, அதை உடைக்கிற ஒரே ஒரு ஆயுதம் தேவனை நோக்கி பார்த்து துதிக்கும் துதினா. தினமும் ஒரு முடிவு இருக்கும். தேவன் சத்தத்தை கேட்டா, தேவனின் விண்ணப்பத்தை கேட்டா நான் அவரில் அன்பு கூறுவேன்னு கர்த்தர் அதை கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தர் இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் சத்தத்தையும் எங்கள் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் நாங்கள் உண்மையில் அன்பு கூறுகிறோம் என்று சங்கீதக்காரர் போல நாங்களும் சொல்ல எங்களுக்கு உதவும் அப்பா. ஏஸ்தாப்பா, எங்கள் சத்தத்தையும் விண்ணப்பங்களை கேட்டது பதில் தந்து விட்டீர் என்று நன்றி சொல்கிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே, உம்மிடத்தில் அவர்கள் விண்ணப்பங்களை செலுத்தி, உம்மிடத்தில் அவர்கள் தங்கள் விண்ணப்பங்கள், பிரச்சனைகளை, தங்கள் கஷ்ட நஷ்டங்களை உம்மிடத்தில் கேட்டு, உம்மிடத்தில் சொல்லி அதற்கு தீர்வை பெற்றுக்கொண்டு உண்மையில் அன்பு கூறுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமா கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.